உலகத்திலையும் அப்படிதான் அநேகர் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய வழிகளிலே தாங்களே என்ன செய்யணும், தங்களுக்குள்ளேயே நம்ம தான் நீதிமான், நம்ம தான் சரியாக இருக்கிறோம், நம்மளுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய செய்கைகளை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் கூட இருக்காது. ஒருத்தவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு பிச்சை கூட கொடுக்கவும் மாட்டாங்க. ஒருத்தர் தண்ணி கேட்டால் ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு இரக்கமே இருக்கவே இருக்காது. ஆனால் பார்த்தா அவங்க பைபிளில் நல்லா வாசிக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறேன், நான் சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் கடைப்பிடிக்கிறேன், நான் எங்களுடைய பரம்பரை எல்லாமே நாங்கள் கிறிஸ்தவங்க, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் ஆண்டவர் தான் அழகாக விளக்கிட்டார். எந்த மனிதன் கீழே விழுந்து கிடக்கிறாங்களோ அவங்கள தூக்கி விடுகிறவங்க தான் உண்மையான தேவனுக்கு பிறன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலங்களில் நிறைய என்ன செய்கிறாங்க, பொய் பொருட்டு மாற்றி பேசுகிறது, இல்லாத பொல்லாத சொல்கிறது, பிரிவினைகளை உண்டாக்குறது, குரோதங்களை உண்டாக்குறது, இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற ஆவிகள் தேசத்தில் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்குது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி இருந்தார்னா, அவர் நன்மை செய்கிறார், அவருக்கு நன்மை மட்டும்தான், அவர் நன்மைகளின் நாயகர். அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும், அவருக்கு பிறன் யார் என்று கேட்கும் பொழுது நாம் அவருக்கு பிறனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைங்க என்ன செய்யணும், அவர் எப்படி அந்த ஊமையர்கள் என்ன செய்தார், அவங்களுக்கு பேசுவதற்கு ஹெல்ப் பண்ணார். ஊழியக்காரங்க என்ன செய்கிறோம், ஊழியக்காரங்க என்ன செஞ்சிட்ருக்கிறோன்னா, நாம் என்ன செய்கிறோம், நம்ம வேலை நம்மளுடைய காரியம் மட்டும் பார்த்துட்டு நம்மக்கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை நம்ம செய்யாமல் நிறைய தவறி போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம கிறிஸ்தவங்க என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்மளும் அப்படி தான் என்ன செய்கிறோம், நிறைய காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறத செய்யாமல் நமக்கு என்னன்னு போயிட்டே இருக்கிறோம். இதை ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கலை. இங்கே புறப்பட்டு போய் இந்த சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் சொன்னார். அதனால் இந்த தந்திரக்காரன் என்ன செய்யறான், பல விதத்திலும் மனிதர்களை பல விதமாக என்ன செய்யறான், செயல்பட்டு கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு. அருமையான தெய்வ பிள்ளைங்களே, நீங்கள் என்ன செய்யுங்க, கர்த்தருக்கு பிறனாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சமாரியன் செய்தது போல நீங்களும் உங்களுடைய எல்லா காரியங்களும் நற்கிரியையில் செய்யுங்க.